ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வினான்ஷன் யூபிஎஸ்சி. இந்த வீடியோ நம்ம கவர் பண்ண போகிறது யூபிஎஸ்சி 2026 ப்ரிப்ரேஷனுக்காக கம்ப்ளீட் பேசிக் புக் லிஸ்ட் ஃபார் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் முழுமையாக நம்ம வந்து பார்ப்போம். யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் சோர்ஸஸ் நம்ம எந்த அளவுக்கு லிமிட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லது. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் ஏகப்பட்ட சோர்ஸ் இருக்குது. எல்லாமே படிக்க முடியுமான்னு கேட்டால் எஸ், எல்லாமே டச் பண்ணி படிக்க முடியும். பட் அது எந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்ரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, எந்த அளவுக்கு யூபிஎஸ்சிக்கு ரெலவெண்ட்டாக இருக்குது, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கிறீங்க, இதனால் டெய்லி நோட்ஸ் எடுக்க முடியல, பேப்பர் படிக்க முடியல, நான் ஒரு மந்த்லி மேகசின் படிக்கிறேன் அப்படின்னா எல்லா அகாடமியும் அதுக்கான சோர்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்று ஒரு மாதிரி வந்திருக்கும். ஒன்று படிக்கும் போது இது மட்டும் போதுமா, இன்னொன்று வந்து படிக்கலாம் அந்த மாதிரி தோணும். பட் எல்லாமே நீங்கள் படிக்கலாம். ஆனால் மினிமம் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க போகிறீங்க, அதுக்கான டேட்டா, ஃபேக்ட்ஸு, கண்டென்ட் ஞாபகம் வச்சுக்கணும். அதை மினிமம் நீங்கள் 3 டைம்ஸ் ரிவைஸ் பண்ணால் மட்டும்தான் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அப்போ நிறைய சோர்ஸ் படிக்கும் போது அதை ரிவைஸ் பண்ண முடியாது, டைமும் பத்தாது. ஓகே, இப்போ சோர்ஸை லிமிட் பண்ணிவிட்டு மல்டிபிள் ரிவிஷன் யூபிஎஸ்சிக்கு ரெலவெண்ட்டாக பண்ணும்போது தான் நம்ம எக்ஸாம் இங்கே கிராக் பண்ண முடியும். ஓகே, இப்போ இங்கே டவுட் என்ன அப்படின்னா, இப்போ சோர்ஸை லிமிட் பண்ணால் எக்ஸாம் கிராக் பண்ண முடியுமான்னு கேட்டால், இந்த பேசிக் சோர்ஸாக எல்லாருமே வந்து படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ப்ரிலிம்ஸில் 100 கேள்வி கேட்குறாங்க. இந்த 100 கேள்விக்கு நம்ம முழுமையாக தேவையில்லை, ஒரு 50% 60% ப்ராப்பராக போட்டால் ப்ரிலிம்ஸை கிராக் பண்ணிடலாம். எக்ஸாம் ஹால் என்ன வந்து பண்ண போகிறோம், அந்த லக் ஃபேக்டர் எப்படி கொண்டு போக போகிறோம், எப்படி எலிமினேட் பண்ண போகிறோம், எல்லாம் பேஸ் பண்ணி தான் ப்ரிலிம்ஸ் நம்ம கிராக் பண்ணுறோம். மெயின்ஸுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணியோ கண்டென்ட் பேஸ் பண்ணி நம்ம வந்து கிளியர் பண்ண போகிறோம். அப்போ இந்த இடத்துல படிக்கிற சோர்ஸ் நம்ம வந்து அடிக்கடி மாற்றவே முடியாது. படிக்கிற விதம் எப்படி வந்து கொண்டு போய்கிட்டு இருக்கோம், அதுக்கான ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் யூபிஎஸ்சி எப்படி வந்து கேட்குறாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு டாபிக் படிக்கிறோம், அந்த டாப்பிக்லேருந்து எப்படி கேட்குறாங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷன் படிக்கிறோம் அப்படின்னா அந்த எலெக்ஷன் கமிஷனில் இத்தனை வருஷமாக யூபிஎஸ்சி மெயின்ஸில் எப்படி கேட்டிருக்காங்க, ப்ரிலிம்ஸில் எப்படி கேட்டிருக்காங்க, அடுத்த வருஷம் அதே மாதிரி கேட்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் யூபிஎஸ்சி கேட்குற மெத்தட் நம்மளுக்கு புரிஞ்சிருதுன்னா அந்த பேஸில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ இந்த ஒரு டாப்பிக்குமே சோர்ஸ் வந்து நிறைய வந்து தேடாதீங்க. சோர்ஸை மினிமலாக வச்சுக்கிட்டு மல்டிபிள் ரிவைஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும். ஓகே, ரைட், பார்க்கலாம். ஸோ யூபிஎஸ்சி 2026. ஸோ ஃபர்ஸ்ட் திங், எக்ஸாம் டேட் மைண்டில் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு விஷயம், அந்த ரோட் மேப் கிளியராக இருக்கும் போது நல்லா வந்து பண்ண முடியும். ஸோ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் May 24, அந்த மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட்டில் கனெக்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் அந்த 10 மந்த் 11 மந்த் இருக்குது அப்படின்னா அது எப்படி வந்து கொண்டு போக போகிறோம், எப்படி பிரிக்க போகிறோம், இந்த ஒரு விஷயம் கிளியராக இருந்தால் மட்டுமே தான் எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். நானும் படிக்கிறேன்னு படித்தா எதுவும் பண்ண முடியாது. ப்ராப்பர் பிளான் நீங்கள் வந்து போடணும். எத்தனை மந்த்து படிக்க போகிறோம், என்றைக்கு படிக்க போகிறோம், எந்த புக்கை படிக்க போகிறோம், அது கிளியராக மஸ்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு வாரமோ 2 வாரமோ டைம் எடுத்து யூபிஎஸ்சினா என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க, என்ன புக் லிஸ்ட் படிக்க போகிறோம், என்ன சோர்ஸஸ் படிக்க போகிறோம், எத்தனை மணி நேரம் படிக்க போகிறோம், நம்ம ஃபினான்ஷியலாக எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக வந்து இருக்குது, எப்படி கொண்டு போக போகிறோம், எத்தனை மந்த் எந்த அளவுக்கு நம்ம பண்ண போகிறோம், எல்லாமே ஒரு 1 வீக் 2 வீக் டைம் எடுத்து ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணி அதை முதல்ல வந்து முடிங்க. அதை ப்ராப்பராக நீங்கள் பேஸை ஸ்ட்ராங் பண்ணிட்டா அதுக்கப்புறம் ஈஸியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகேவா? ரைட், சரிங்க. புக் லிஸ்ட் நம்ம வந்து பார்ப்போம். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்சிஆர்டிஸ் பேஸ் பண்ணி தான் ஃபஸ்ட் நம்ம வந்து கொண்டு போக போகிறோம். அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம வந்து பார்த்துடலாம். அண்ட் யூபிஎஸ்சிக்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் 2026 நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எல்லாமே நம்ம கவர் பண்ணுறோம். அதில் கவர் பண்ண போகிற என்சிஆர்டி லிஸ்ட்டு அண்ட் பப்ளிகேஷன் புக்ஸ் எல்லாமே கவர் பண்ணுறோம். அதுக்கான சாம்பிள் டெமோ எல்லாமே கொடுத்துருக்கேன். ஆஃபர் ப்ரைஸ் போய்கிட்டு இருக்கு, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, சரிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங், நம்ம எல்லா புக் லிஸ்ட் நம்ம வந்து உள்ளே வந்து கொண்டு வந்திருக்கோம். இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம கவர் பண்ண போகிறது என்சிஆர்டி தான், இல்லையா? சரிங்க. என்சிஆர்டி நான் ஏன் வந்து படிக்கணும், அந்த செமஸ்டர் புத்தகம் படிக்கலாமான்னு கேட்டால் எஸ், அதையும் வந்து படிக்கலாம். அதுக்கான டிஃப்ரென்ஸ் எல்லாமே நான் வந்து சொல்கிறேன். இங்கே ஃபர்ஸ்ட் திங், என்சிஆர்டி படிச்சாகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் என்சிஆர்டி கேள்விலாம் கேட்குறாங்களான்னு கேட்டால் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. யூபிஎஸ்சி எப்பயுமே ஒரு கேள்வி கேட்குறாங்க. ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பிகினராக எக்ஸாம் எழுத வராங்க, அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதுதான் வந்து வைக்கிறாங்க. ஓகேவா? ஒரு 30-40 கேள்விகள் கஷ்டமாக தாங்க வைப்பாங்க. ஒரு 30-35 வந்து எங்கேருந்து கேட்குறேன் யாருக்குமே வந்து புரியாது. பட் அந்த கட் ஆஃபை ரீச் பண்ணுறதுக்கு அந்த பேசிக் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு சில கேள்விகள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு பேசிக் படிக்காமல் விடக்கூடாது. ஏன்னா இந்த என்சிஆர்டிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்காகவும் படிக்கிறீங்க ப்ளஸ் மெயின்ஸ்க்காகவும் படிக்கிறீங்க. அப்போ எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது சிலபஸை ஃபுல்லாக வந்து படிக்கணும். யூபிஎஸ்சி என்ன சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ரிலிம்ஸ் இருக்குது, ஒரு மெயின்ஸ் இருக்குது. ப்ரிலிம்ஸை பொறுத்த என்ன கொடுத்துருப்பாங்க, கரண்ட் ஈவெண்ட்ஸ் டாபிக் வந்திருக்கும். அடுத்தது ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அப்புறம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஐஎன்எம் கொடுத்துருப்பாங்க. இந்தியா அண்ட் வேர்ல்ட் ஜியோகிரஃபி இருக்கும். இந்தியன் பாலிட்டி, கவர்னன்ஸ், கான்ஸ்டியூஷன், எக்கனாமி அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட், ஜென்ரல் இஷ்யூஸ் அண்ட் என்விரான்மெண்ட், ஈகாலஜி, பயோடைவர்சிட்டி அண்ட் ஜென்ரல் சயின்ஸ் மாதிரி நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சயின்ஸ் அப்படின்னு போகும்போது சிலபஸில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க.
டு நாட் ரெக்வைர்ட் சப்ஜெக்ட் ஸ்பெஷலைசேஷன். ஏன்னா இப்போ சயின்ஸ் இருக்குன்னா ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ பயாலஜியோ அதுக்கான கோர் நமக்கு தேவையே கிடையாது. யூபிஎஸ்சிக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் படித்தா வந்து போதும். அந்த வார்த்தையை ஸ்ட்ரெயிட்டாக வந்து பின்னாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த ஒரு டாப்பிக்குமான பேஸ் எங்கே இருக்குது? இந்த என்சிஆர்டிஸாக வந்துருக்கு. இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தாங்க ஆகணும். இதை ப்ரிப்பேர் பண்ணாமல் போகவே கூடாது. இதுக்கு பதிலாக செமஸ்டர் புக்கை படிக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக நீங்கள் வந்து படிக்கலாம். அந்த டேட்டா மட்டும் கொஞ்சம் வந்து மிஸ்மேட்ச் ஆகும், கண்டுபிடிச்சி படிக்கிற மாதிரி வந்துருக்கும். பட் ஹிஸ்ட்ரிலாம் பார்க்கும்போது நம்ம புக் செமஸ்டர் புக் ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருப்பாங்க. அது ஃபுல்லாக நீங்கள் வந்து படிக்க முடியும். 2020, 2021 அந்த மாதிரி காலகட்டத்திலலாம் கேட்கப்பட்ட ஹிஸ்ட்ரி கேள்விகள் டேரெக்டாகவே வந்து கேட்டிருந்தாங்க நம்ம செமஸ்டர் புக்கை பேஸ் பண்ணி. ஓகே, அப்போ ஸ்கூல் புக்கு தானே நம்ம வந்து ஒரு பெரிய எக்ஸாம் வந்து படிக்கிறோம், இதை படிக்கணும் அந்த மாதிரி யோசிக்காதீங்க. என்சிஆர்டிஸ் மஸ்ட். அந்த ஸ்கூல் புக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த எக்ஸாம்லையுமே எதுவுமே டேரெக்டாக கேட்க மாட்டாங்க. அந்த கண்டென்ட் நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும். அதை ஸ்ட்ராங் பண்ணிட்டா எல்லாமே வந்து முடியும். எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம வந்து எடுக்கணும். எங்கேருந்து கேட்டிருக்காங்க அதை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணால் தான் வந்து கொண்டு போக முடியும். ஓகேவா? இப்போ ஒரு டாபிக் நீங்கள் படிக்கும் போதும் இது எப்படி கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி கேட்டிருக்காங்க, அதெல்லாம் வந்து பிரிக்கணும். அந்த செல்ஃப் அனாலிசிஸ் அதை முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதோ அகாடமி போகிறதோ எல்லாமே நீங்கள் வந்து பண்ணலாம். ரைட். அடுத்தது, இந்த என்சிஆர்டி முடிக்க டைம் எவ்வளோ வந்து எடுக்கும்? ஒரு பிகினராக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் 3 மந்த்தை வந்து இப்படி எடுக்குவோங்க. நீங்கள் சூப்பராக படிக்கிறீங்க, டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 2 மாதம் வந்து முடிக்கலாம். இல்லை ரொம்ப ஒரு ஆவரேஜாக இருக்கணும் போது மினிமம் 3 மந்த் எடுக்கும். அந்த 3 மந்த் தான் ரொம்ப 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 க்ரூஷியல். ஏன்னா இந்த 3 மாதம் நீங்கள் படிக்கிறத பேஸ் பண்ணி தான் ஆப்ஷன் சூஸ் பண்ணி ஆகணும். உங்கள் ப்ரிப்பரேஷன் டெஸ்ட் பண்ணுறதே இந்த 3 மாதம் தான். ஏன்னா படிக்க உள்ளே வரும்போது ரொம்ப கடுப்பாக இருக்கும், ஹார்டாக இருக்கும், படிக்கலாமா வேணாமா, தப்பாக சூஸ் பண்ணிட்டோமா, ஏகப்பட்ட விஷயம் மைண்டில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். நீங்கள் இந்த என்சிஆர்டி புக்ஸ் வந்து படிப்பீங்க, ஒரு அகாடமிவே ஜாயின் பண்ணிங்கன்னா அவங்க ஸ்ட்ரெயிட்டாக கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஒரு பாலிட்டி வந்து போகும்போது லட்சுமிகாந்த் பேஸ் பண்ணி ரொம்ப கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த பேசிக் சொல்லி தர மாட்டாங்க. அப்போ அந்த பேஸ் நீங்கள் இப்போ நம்ம படிக்கிறோம், அவங்க வேறு சொல்லி கொடுக்குறாங்க, இது படிக்கலாமா வேணாமா, ஏகப்பட்ட விஷயம் மைண்டில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். பட் அந்த 3 மாதம் கொஞ்சம் ஹார்டாக தான் வந்திருக்கும். அதை தாண்டிட்டா அதுக்கப்புறம் உங்களுக்கே எல்லாம் வந்து புரிஞ்சிடும். அதை முதல்ல ஸ்ட்ராங் பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்டிங் கஷ்டமாக தாங்க இருக்கும், கடுப்பாக தான் இருக்கும். ரிசல்ட்டை பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்க. இவன் வந்து இவ்வளோ பேசுகிறான், இவன் கிளியர் பண்ணிட்டானா, இல்லை எல்லாரும் யூடியூப் போடுறாங்க கிளியர் பண்ணிட்டாங்களா, சோர்ஸ் கொடுத்துருக்காங்களா, இதை படித்து கிளியர் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து போகாதீங்க. நம்ம விஷயம் சோர்ஸ் கையில் இருக்குது. அதை எந்த அளவுக்கு படிக்க போகிறோம், இந்த சோர்ஸில் இருந்து யூபிஎஸ்சி எப்படி கேட்டிருக்காங்க, உங்களுக்கு சந்தேகமாக இருக்கா, என்சிஆர்டி படிக்கலாமா வேண்டாமா, ரொம்ப சிம்பிள், எங்கேயுமே நீங்கள் தேட வேணாம். லாஸ்ட் 5 இயர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த 5 இயர் பேப்பரில் கண்டென்ட் எப்படி வந்து கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணியா, இல்லை மற்ற புக்கை பேஸ் பண்ணியா, இல்லை கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி எப்படி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ 6th புக்கு நம்ம வந்து படிக்கிறோம், 6th ஜியாகிரஃபியை பேஸ் பண்ணிலாம் 2025 ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. 6th புக்கு படிச்சிருந்தா அந்த ஒரு கேள்வி நம்ம வந்து போட முடியும். 11th புக்கு படிச்சிருந்தா ஜியாகிரஃபியில் ஒரு சில கேள்வி வந்து பின்னாக போட முடியும். அப்போ சிம்பிளாக வைக்கிற கேள்வியை நம்ம சிம்பிளாக வந்து கொண்டு போகணும். ஏன்னா ஒரு 100 கேள்வி கேட்குறாங்க ப்ரிலிம்ஸில், சரியா? இந்த 100 கேள்வியில் நமக்கு ஒரு 30 to 40 கொஸ்டின்ஸ் ஈஸியாக வந்து இருக்கும், எல்லாரும் வந்து பின்னாக பண்ணுற மாதிரி வரும். ரெஸ்ட் ஒரு 10 to 15 கொஸ்டின் தான் வந்து டஃப்பாக வந்துருக்கும். அந்த 10 கேள்வியை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணும் போது தான் நம்ம கட் ஆஃப் ரீச் பண்ண முடியும். இது ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும். மெயின்ஸுக்கு அந்த பேஸ் கண்டென்ட்டே இங்கே தான் வந்து இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ நான் சிலபஸ் வைஸ் படிக்கணுமா ஸ்டாண்டர்ட்ஸ் படிக்கணுமா கேட்டால் நீங்கள் சிலபஸ் வைஸ் தான் வந்து படிக்கணும். இப்போ 6th இருக்குது, 7th இருக்குது, 8th இருக்குன்னா லைனாக நீங்கள் போகவே கூடாது. சப்ஜெக்ட்ஸ் வந்து பின்னாக அது மாறும். இப்போ ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் நீங்கள் 6th புக்கை படித்தா அடுத்து வந்து 8th புக்கை படிக்கணும், 7th புக்கை படித்தா அடுத்து 11th புக்கை வந்து பின்னாக படிக்கணும், 9th படித்தா 11th வந்து படிக்கணும். ஆர்டராக வந்து போக முடியாது. அது சிலபஸ் வைஸ் ப்ராப்பராக கொண்டு போகும்போது பெட்டராக வந்துருக்கும் உங்களுக்கு. அந்த என்சிஆர்டிஸ் எப்படி ஆர்டராக கொண்டு போகலாம் அதுக்கான பிளான் நான் வந்து கொடுக்குறேன், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்குவாங்க. ஓகேவா? அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் மேக்கிங். நோட்ஸ் மேக்கிங் பொறுத்த வரைக்கும் உங்களோட சாய்ஸு. பட் என்னோட சாய்ஸ் என்ன அப்படின்னா, கைப்பட எழுதுங்க, புக்கில் வந்து மார்க் பண்ணாதீங்க. ஏன்னா புக்கில் மார்க் பண்ணும்போது நம்ம திரும்ப எடுத்து படிக்கும் போது ஹைலைட் மார்க் பண்ணியிருப்போம், ஒரு பிங்க் கலர்லேயோ இல்லை நிறைய கலர் வந்து மார்க் பண்ணி வச்சுருப்போம். திரும்ப ஃப்ரெஷ்ஷாக படிக்கிற மாதிரி தான் வந்திருக்கும். நோட்ஸ் மேக் பண்ணால் மட்டும்தான் ப்ராப்பராக கொண்டு போக முடியும். நோட்ஸ் எப்படி மேக் பண்ணலான்னு வீடியோ வந்து கொடுக்குறேன், வந்து ஃபாலோ பண்ணிக்குவாங்க. தயவு செஞ்சு கைப்பட நோட்ஸ் வந்து எடுங்க. நீங்கள் கையில் நோட்ஸ் எடுக்கும் போது தான் உங்களுக்கு பெட்டராக வந்திருக்கும். நீங்கள் எடுக்கிற நோட்ஸு லாஸ்ட் டைம் ரிவிஷன் பண்ணும்போது புக் எடுக்கவே கூடாது. அந்த நோட்ஸை மட்டும் தான் நீங்கள் ரெஃபர் பண்ணுற மாதிரி வந்திருக்கணும். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகேவா? நோட்ஸ் மேக்கிங் மஸ்ட்டுங்க. நீங்கள் என்ன வேலை செஞ்சதாலும் பரவாயில்ல, யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நோட்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நீங்கள் மெயின்ஸில் எழுத போகிறீங்க, அந்த எழுதுக்கான ப்ராக்டிஸ் இங்கே தான் வந்து கொண்டு வந்தாகணும். ஓகேவா? இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கு நான் இவ்வளோ பேசியிருக்கேன் அப்படின்னா, அந்த பேஸ் நம்ம ஸ்ட்ராங்காக இல்லாதனால தான் யூபிஎஸ்சி நிறைய பேர் கிராக் பண்ண முடியலன்ற ஒரு டவுட் வந்து பின்னாக வருது. நிறைய கேள்விகள் அடிப்படையாக வந்து வைக்கிறாங்க. ஒரு ஹிஸ்ட்ரி கேள்வி இருக்கா, அதுக்கான கான்செப்ட் எங்கே இருக்குது, பேசிக் தான் வந்துருக்கு. இவங்க வேஸ்ட்டாக போகிறதே இல்லை. ஏன்னா ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் முடிய போகிறதே இல்லை. ப்ரிலிம்ஸ் இருக்குது, மெயின்ஸ் இருக்குது, எல்லா கண்டென்ட்டுமே அடிப்படை இங்கே தான் வந்திருக்கு. இப்போ நீங்கள் GS1 வந்து படிக்கிறீங்க, ஹிஸ்ட்ரி வந்து பின்னாக படிக்கிறீங்க, அதில் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்புறம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த வேர்ல்டு ஹிஸ்ட்ரி எங்கே இருக்குது? 9th புக்லேயும் இருக்குது, 10th புக்லேயும் இருக்குது. வேர்ல்டு ஜியாகிரஃபி எங்கே இருக்குது? 11th புக்லேயே வந்து பின்னாக இருக்குது. இப்போ எக்கனாமி வந்து படிக்கிறீங்க, ஒரு பிளானிங் வந்து படிக்கிறீங்கன்னா அந்த பிளானிங்கான சோர்ஸ் எங்கே இருக்குது, பேஸ் எங்கே இருக்குது? இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கும்போது எப்படி வந்து ஆரம்பிச்சாங்க, 1947 அது ஃபுல்லாக வந்து கொடுத்துருப்பாங்க. எல்பிஜி வந்து படிக்க போகிறீங்களா, 11th புக்லேயே வந்துருக்கு. அந்த கண்டென்ட் ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸுக்கும் அடிப்படையே இந்த பேசிக்கான ஸ்கூல் புக்ஸ் தான்.
அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம வந்து போகலாம். ஓகே, சரி. புக் லிஸ்ட் நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் ஃபவுண்டேஷன் பேஸ் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன், அதை காண்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ரைட். சரிங்க, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்ப்போம் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஏன்ஷியன்ட், மெடிவல், மாடர்ன் அப்புறம் மாதிரி வந்திருக்கும். அதாவது ரீசெண்ட் டைம்ஸில் ஹிஸ்ட்ரி பார்ட் இப்போ தான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்திருக்காங்க. இப்போ ஏன்ஷியன்ட் மெடிவல்லாம் நிறைய வந்திருக்கவங்க, ரொம்ப ராவாக கொடுத்துருப்பாங்க. படிக்கணுமா நம்ம வந்து யோசிப்போம். சிலபஸ் திங்க் பண்ண நம்ம வந்து இப்போ நாங்கள் படிக்கணும். இப்போது மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் ஃபஸ்ட் டாபிக் கொடுத்துருப்பாங்க, இந்தியன் கல்ச்சர் தான் வந்து கவர் ஆகும். அதாவது ஆர்ட் ஃபார்ம்ஸு, லிட்ரேச்சரு, அந்த ஆர்கிடெக்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் மானஸ்ட் வந்து இப்போ நாங்கள் ஸ்டார்ட் ஆகிடும். ஃபிலிம்ஸில் இப்போ கேள்வி கம்மியாகிட்டு இருந்தாலும் மேபி அதிகமாக வந்து இப்போ நாங்கள் ஆகலாம். செலக்டிவாக ஒரு புத்திசமோ ஜெயினிசமோ எப்படி வந்து கேட்குறான்ற மாதிரி செலக்டிவ் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். பட் இந்த இடத்துல 6 to 8 மந்த்ஸ் நீங்கள் வந்து முடிச்சே ஆகணும். சமச்சீர் புத்தகத்தில் 10th and 11th and 12th படித்தா வந்து போதுமானதாக வந்திருக்கும். அந்த புக் லிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன், இது வந்து பாருங்கள். இதில் இந்த 6 புக்கு இருக்குல்ல, இந்த 6 புக்கு ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். இதில் வந்து ஓல்டு என்சிஆர்டி படிக்கலாமா நியூ படிக்கலாமான்ற கேள்வி வந்து வரும். ஓல்டே வந்து படிங்க. ஏன்னா நியூவுக்கும் ஓல்டுக்கும் வந்து என்ன வித்தியாசம், நியூவில் வந்து புதுசாக கொண்டு வந்துருப்பானா இல்லை, நியூ என்சிஆர்டியே கண்டென்ட் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. புதுசுனா புதுசாக வந்து ஆட் பண்ணல. லைக் முகல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க, டாபிக் ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு. பட் யூபிசிக்கு வந்து என்சிஆர்டி படிக்கணும்னு அவங்க சொல்லலை, நம்ம கண்டென்ட் நாங்கள் வந்து ஸ்ட்ராங் பண்ணுறோம், அது மட்டும்தான். ஸோ ஓல்டு என்சிஆர்டி ப்ரிஃபர் பண்ணுங்கள், பெட்டராக வந்திருக்கும். ஓகேவா? இப்போ என்சிஆர்டியில் வந்து முகல்ஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க, யூபிசி கேட்க மாட்டாங்க, அது கணக்கு இல்லை. என்சிஆர்டியில் அவங்க என்ன கணக்கோ ரிமூவ் பண்ணியிருக்காங்க, யூபிசி வேறு அது வேறு. பட் நமக்கு முகல்ஸ் படிச்சு தான் ஆகணும், எக்ஸாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஏன்னா ஒரு மாடர்ன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா முகல்ஸ் டிக்ளைன் ஆகும்போது தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? அப்போது இந்த 6 புக்கு முடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த 6th, 7th, 8th புக்கு வந்து முடிக்கணும். ரைட்டா? என்சிஆர்டிஸ் படிக்கும்போது ஆரம்ப காலகட்டம் ரொம்ப ராவாக இருக்க மாதிரி இது ஃபீல் ஆனாலும் இதை முடிங்க, உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நீங்கள் பெட்டராக பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. பேஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து படிங்க. ஸ்கூல் புக் தான் படிக்க சொல்கிறாங்க, என்சிஆர்டி படிக்க சொல்கிறாங்க, வேஸ்ட் ஆகும் நினைக்காதீங்க. இங்கே என்ன அதிகமான கேள்விகள் வருது. வேர்ல்டு ஹிஸ்ட்ரி படிக்கணுமானா எஸ், இதை ப்ரிப்பேர் பண்ணியே தான் ஆகணும், அது வழி வந்து கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஹிஸ்ட்ரி ஆஃப் வேர்ல்டு கொடுக்கப்பட்டிருக்கு. 18th century வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ஸு, வேர்ல்டு வார், நேஷனல் பவுண்டரிஸு, காலனைசேஷன், கம்யூனிசம், கேபிட்டலிசம், சோஷியலிசம் எப்படி கொண்டு போயிருக்காங்க, இந்த எல்லா விஷயமான பேஸ் இங்கே வந்துருக்கு. வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2 அதுக்கான எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே நோட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடிஷ்னலாக வந்து ப்ரிப்பேர் பண்ணால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட்டு ஜியாகிரஃபி. அதாவது ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, இதை 3த்துக்குமே நீங்கள் நிச்சயமாக எக்கனாமிக் படிச்சே ஆகணுங்க இந்த என்சிஆர்டி சார். இப்போ ஜியாகிரஃபிலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2024, 2025 கேட்கப்பட்ட நிறைய கேள்விகள் ஜியாகிரஃபியில் இந்த ஒரு புக்கில் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். டேரெக்டாகவே கேட்டிருக்காங்க சில கேள்விகள்லாம். 11th புக்கிலேருந்து ஸ்டேட்மெண்ட் மாறாமல் கூட சில விஷயம் கேட்டிருக்காங்க. 6th அந்த 2025 ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க, இன்டர்நேஷ்னல் டேட் லைன் பற்றி கேட்டிருப்பாங்க. இதை நம்ம வந்து பெரிய ஆத்தர் புக்கெலாம் படிக்கணுமா, கூகுள் பண்ணமான்னு தேவையே இல்லை. 6th புக்கில் ஒரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க, அந்த இமேஜ் புரிஞ்சால் போதுமானது தான் நம்ம அந்த ஆன்சர் வந்து நாங்கள் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ அந்த கான்செப்டை ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள், எக்ஸாம் வந்துட்டு நாங்கள் பண்ணிடலாம். இது ஜியாகிரஃபி கவர் பண்ணுற ஒரு விஷயம், முக்கியமான சில சோர்சஸ். இதில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு புக் அப்படின்னா இந்த ஒரு புக்கு தான். 11th வந்து இந்தியன் ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டு ப்ளஸ் இந்தியன் ஜியாகிரஃபிக்கு இந்த புக்கும் அண்ட் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2 சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டா கோர் ஜியாகிரஃபி முழுமையாக நீங்கள் வந்து முடிச்சிடலாம். அதுவும் இந்த புக்கு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் முடிக்காமல் போகவே கூடாது. எல்லாமே ஒரு எர்த்குவேக்னா என்ன, இப்போ நீங்கள் GS1 மெயின்ஸ் எழுதுறதுக்கும் ப்ரிலிம்ஸுக்கும் 2த்துக்கு வந்து இப்போ நாங்கள் தேவை. இப்போ GS1 வந்து உங்களுக்கு சாலினி ஃபிட்ஸர், வேர்ல்ட் ஜியாகிரஃபி அப்புறம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்தியா மட்டும் இல்லாமல் நீங்கள் வேர்ல்ட் ஜியாகிரஃபி படிக்கும் போது எர்த்குவேக்னா என்ன, சுனாமினா என்ன, வல்கனானா என்ன, அந்த எல்லாத்துக்குமான பேஸ் இங்கே தான் வந்திருக்கு. இதை முடிச்சுட்டு தான் நீங்கள் அட்வான்ஸாக வந்து போகணும். இதை முடிக்காமல் அட்வான்ஸ்க்கு போனால் ஒரு குழப்பம் வந்து பின்னாக வரலாம். இதை ஃபுல்லாக நீங்கள் வந்து முடிச்சிடணும். இது உங்களுக்கு ஜியாகிரஃபிக் விஷயங்கள். ஸோ 7th, 8th ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், 9th and 10th உங்களுக்கு கவர் ஆகுது. இதில் வந்து லிங்க் அதிகமாக வந்திருக்கும். 8th முடிச்சா 10th முடிக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது, எல்லாம் ரிப்பீட் ஆகிற மாதிரி வந்திருக்கும். 9th முடிச்சா 11th உங்களுக்கு ரிப்பீட் ஆகிற மாதிரி வந்திருக்கும். அண்ட் 6th and 7th கவர், இந்த 11th வந்து கவர் ஆகும். அப்போ அந்த கண்டென்ட் நீங்கள் இண்டெக்ஸ் பார்க்கும்போது சிலபஸ் பேஸ் பண்ணி ப்ராப்பராக வந்து பின்னாக படிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஹிஸ்ட்ரிக்ஸு இந்த புக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிக்குவாங்க. மஸ்ட் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். அடுத்து ஜியாகிரஃபிக், இதெல்லாமே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை கையில் வந்து எழுதிட்டு மார்க் பண்ணிட்டா இன்னும் பெட்டராக வந்திருக்கும். ஓகேவா? இது வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி. ஓகே, ரைட். அடுத்தது இப்போ ஹியூமன் ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் வந்து ரீட் மட்டும் வந்து பண்ணுங்கள். இது இம்பார்ட்டன்ட், இதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும் 12th. ரைட்டுங்க. ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் 2 புக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நீங்கள் 6th 12th வரைக்கும் ஹிஸ்ட்ரி படிக்கும் போதே ஆல்மோஸ்ட் நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் ஃபுல்லாக வந்து படிச்சிருவீங்க. அடிஷ்னலாக இதை ஃபுல்லாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம ஆன்லைன் கோர்ஸில் இது எல்லாமே சேர்த்து நம்ம கொடுத்துட்ருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். சொசைட்டி இது வந்து ஒரு மெயின்ஸ் லெவலுக்கு கொண்டு போகிற மாதிரி வந்திருக்கும். சிலபஸ் கம்பேர் பண்ணி இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ 11th, 12th கவர் ஆகிற இந்த 3 புக்ஸ். ரைட். நெக்ஸ்ட் இந்தியன் பாலிட்டியில் இவங்க 2 பேர் அண்ட் இவங்க ஒருத்தர் ரொம்ப 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 குரோஷியல். ஏன்னா நம்ம பாலிட்டிக்கு லட்சுமிகாந்தன் ஒரு புக்கெலாம் வந்து படிப்போம்.
அதை ஃபுல்லாக படித்து முடிச்சிருந்தாலுமே இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நிறைய டைம் இங்கேருந்து கேள்விகள் டேரெக்டாகவே வருது. அண்ட் மெயின்ஸுக்கான அந்த பேஸ் கண்டென்ட் நீங்கள் வந்திருக்கு. அந்த கவர்னன்ஸ் அந்த மாதிரி டாப்பிக்லாம் நிறைய நோட்ஸ் நீங்கள் எடுக்க முடியும். ஸோ 9th டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ் 1, டெமோக்ராட்டிக் பாலிடிக் 2, டெமோக்ரஸி அப்படின்ற ஒரு கண்டென்ட்டுக்கு ஒரு புக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாக நம்ம வந்து படிக்கணும். அண்ட் 11th பொலிட்டிக்கல் தியரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈக்குவாலிட்டினா என்ன, லிபர்ட்டினா என்ன, கண்டென்ட் கிளியராக கொடுக்கப்பட்டிருக்கும். அதை ஃபுல்லாக நிதானமாக ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். இது உங்களுக்கு மெயின்ஸுக்கு நல்லா வந்து யூஸ் ஆகும். பாலிடிக்ஸ் இன்ஸ் இண்டிபெண்டன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த புக்ஸு பாலிட்டிக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். அதாவது ஒரு புக்ஸ்லாம் படிக்கும் போது ரொம்ப சப்பையாக இருக்க மாதிரி தோணும். பட் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, 9th இது ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். ஒன் டேல வந்து பின்னாக்க முடிக்க முடியும். இந்த 2 புக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகலாம். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது ஸ்டாண்டர்ட் புக்ஸ் நம்ம வந்து வருவோம். இப்போ நான் ஃபுல்லாக என்சிஆர் முடிச்சிட்டோமா? ஒரு 2 இல்லை 3 மாதத்துக்குள்ளே ஃபுல்லாக நம்ம முடிச்சாச்சு. புக்ஸில் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான். இங்கே கொடுத்துருக்க புக்ஸ்லாம் இது எல்லாமே உங்களுக்கான ஒரு பேஸ் சோர்ஸை வந்து நான் கொடுக்கும். இங்கே என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னு கிடையாது. யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்குறான்ற யாரும் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. பட் இதை முடிச்சுட்டா இங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம், அட்வான்ஸாக வந்து இப்போ போக முடியும். இப்போ மாடர்ன் ஹிஸ்ட்ரியா, ஸ்பெக்ட்ரம், ஆர்ட்ஸ் நிதின் சின்ஹானியா, ஜியாகிரஃபியில் ஜிசி லியாங், அட்லஸ் கண்டிப்பாக கையில் வந்திருக்கணும். பாலிட்டி லட்சுமிகாந்த், கவர்னன்ஸ் லட்சுமிகாந்த், எக்கனாமியில் ரமேஷ் சிங்கும் சங்கர் கணேஷும் இருக்குது. என்விரான்மெண்ட் சங்கர் புக்கு இருக்குது. அந்த எத்திக்ஸ் லெக்சிகான் வந்திருக்கு. எல்லாமே பேசிக்கான புக் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? இப்போ இவங்க பொறுத்த வரைக்கும் GS 1 வந்து கவர் ஆகுது, இது GS 2 வந்து கவர் ஆகுது, இது GS 3 வந்து வருது, இது GS 4 வந்து வருது. சிலபஸ் நம்ம எல்லாமே கொடுத்துட்டோமா? இது ஃபுல்லாக நான் வந்து முடிச்சுட்டேன். சிலபஸ் பேஸ் பண்ணி ப்ராப்பராக நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸை லிங்க் பண்ணணும். ஒரு டாபிக் நீ லிங்க் பண்ணணும். இது மட்டுமே வந்து போதாது. இப்போ வந்து ஒரு வல்கனோ நடக்குது அப்படின்னா டேரெக்டாக கேட்டால் வெல் அண்ட் குட். பட் அந்த வல்கனோ ஒரு கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி இங்கே வல்கனோ வந்து பின்னாக்கா வெடிச்சிருக்கு, எப்படி வந்து பின்னாக்கா பண்ணியிருக்காங்க, சுனாமிக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் வந்திருக்கு, கரண்ட் டேட்டா என்ன கொடுத்துருப்பாங்க. ஒரு ஹிஸ்ட்ரியா ஒரு லீடரை பற்றி ஒரு டேட்டா வந்து பின்னாக வந்திருக்கும். ஹிண்டிலையோ எக்ஸ்பிரஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி கொண்டு போகிற மாதிரி வந்திருக்கும். எத்திக்ஸ் இருக்கா, எதனா ஒரு டாக்குமெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. டாக்குமெண்ட் வந்து பின்னாக போயிருக்கும். இல்லை ஒரு ஸ்டடி கிளாஸ் வந்து பின்னாக போயிருக்கும். அதை பேஸ் பண்ணி வந்து எக்ஸாமில் வந்து பின்னாக கேட்கலாம். அப்போ இந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க் பண்ணி தான் ஆகணும். அதாவது பாலிட்டி, கவர்னன்ஸ், இப்போ GS 2 உங்களுக்கு IR வந்திருக்கு. IRக்குலாம் தனியாக புக்கெலாம் நீங்கள் பார்க்க முடியாது. புக்கெலாம் தனியாக வந்து பின்னாக இல்லை. அப்போ IRக்கு என்ன பண்ண முடியும்? லாஸ்ட் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ராப்பராக வந்து படிக்கணும். எப்படி மெயின் நோட்ஸ் வந்து எடுக்கலாம், எப்படி அந்த மாதிரி கொண்டு பண்ணுற விஷயங்கள் வரைக்கும் ப்ராப்பராக எடுத்துட்டா போதுமானதாக வந்திருக்கும். இப்போ என்விரான்மெண்ட்டுக்கு இந்த புக்கில் கேட்பாங்க கேட்டால் நிச்சயமாக வந்து இல்லை. ஏன்னா என்விரான்மெண்ட் என்ன விஷயம், உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இப்போ நகை போயிட்டு இருக்கு, ஒரு பயோடைவர்சிட்டி என்ன ப்ராப்ளம் வந்திருக்கு, கிளைமேட் சேஞ்ச், இது முழுக்க கரண்ட் அஃபேர்ஸ் தான். இந்த 1 இயரில் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி வந்து போயிட்டு இருக்கு, ரெயின் எப்படி வந்து இப்போ நகை வருது, எந்தெந்த ஃபாலோயிங்லாம் வந்து நகை பண்ணிட்டு இருக்காங்க, இது எல்லா விஷயமே நீங்கள் படிக்கிற ஒரு விஷயத்தையுமே கரண்ட் ட்ரெண்டில் என்ன இருக்கோ அதை லிங்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணால் தான் யூபிஎஸ்சி ப்ராப்பராக கொண்டு போக முடியும். அதுக்கு இந்த பேசிக் புக்ஸ்லாம் வந்து முடிச்சிடுங்க. இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் போயிட்டீங்கன்னா ப்ராப்ளம் வந்து கிடையாது. நான் இதை முடிக்காமல் எங்கெங்கேயோ நம்ம இப்போ போகிறோம் அப்படின்னா எல்லாம் படிப்போங்க. பட் என்ன படிக்கிறோம், யூபிஎஸ்சிக்கு என்ன வேணும், அந்த விஷயம் தெரியாமலே வந்து போயிடும். நிறைய அட்டெம்ப்ட் வீணாக போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா எல்லாமே படிக்கிறோம், நாலேஜ் நல்லா வந்து இருக்குது. பட் அது யூபிஎஸ்சி ரெலவெண்ட்டா, அது வேணுமா வேணாமா விஷயம் நமக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் திங் நம்ம எது வேணான்னு டிசைட் பண்ணால் மட்டும்தான் நம்ம எது வேணுமோ அது கையில் வந்து கிடைக்கும். அதை மைண்டில் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. ஓகே, இதான் பேசிக்கான புக் லிஸ்ட்டை ஃபுல்லாக வந்து முடிங்க. இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம கிளாஸை வந்து இப்படி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆன்லைன் கிளாஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கு வித் ஆஃபர் ப்ரைஸ். செக் பண்ணி பாருங்கள். எப்போனா ஜாயின் பண்ணிக்க முடியும். 2026 27 ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அந்த ஃபவுண்டேஷனை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வித்தின் ஒரு 3 to 4 மந்த்தில் முழுமையாக நம்ம வந்து முடிச்சிடலாம். ஓகே, டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டெலகிராம் சேனல்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம்.